இப்போ நான் பார்த்த வரைக்கும் நீங்க ஆக்டிவாவே இருக்கீங்க. அது எப்படி சார் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆயிடுச்சுண்ணா. ஏன்னா இந்த கேள்வி வந்து நீங்களே கேட்குறீங்க, நானா கேட்க சொல்லல. பட் நீங்க எப்பவுமே எப்படி ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் கேட்டாப்ல. ஆக்டிவ்னஸ்ன்றது டயர்ட் இல்லாம இருக்கிறதுக்கு என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான தாட்ஸ், என்ன மாதிரியான ஃபுட்டு, என்ன என்ன மாதிரியான ஃபுட் உள்ள போகுது, என்ன மாதிரியான தாட்ஸ் உள்ள போகுதுன்றதுதான் மெயின் இஷ்யூ. பட் அதனாலலாம் நான் ஃபுட்டுனாலையும் தாட்ஸ்னாலையும் நான் ஆக்டிவா இருக்கலான்னு தெரியல. பட் ஆனால் ஒன்று வந்து நான் ஃபாலோ பண்ணுறதுனா, இந்த மாங்க் ட்ரைனிங்ல வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க எனக்கு. என்னன்னா வந்து உடம்பும் உனது கிடையாது, உனது எண்ணமும் உனது கிடையாது, உன் மனசும் உனது கிடையாது. ஃபர்ஸ்ட் எண்ணத்தால டயர்ட் ஆவாங்க, ஒன்று வந்து மனசுனால டயர்ட் ஆவாங்க, இன்னொன்னு உடம்புனால டயர்ட் ஆவாங்க. இந்த மூணுமே நீங்க டிட்டாச்சா இருந்து பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களை சம்மந்தப்பட்டது கிடையாது, அது வேற என்னவோ. மனசு என்ன தோணுதோ என்ன சொல்லுதோ அதுவும் உங்களை சம்மந்தப்பட்டது கிடையாது, அது தானா சொல்லிட்டு இருக்கு. இந்த உடம்புமே வந்து உங்களுக்கு கிடையாது. இது மூணுமே இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல ஏங்க பாருங்களேன், உங்களுக்கு டயர்ட்னஸே வராது. நீங்க டிட்டாச்மெண்ட்டா எவ்வளவு இருக்கீங்களோ அவ்வளவு நீங்க அட்டாச்சா போயினே இருக்கலாம். உங்களுக்கு அட்டாச் ஆயிட்டீங்கன்னா அடுத்து இது போக முடியாது. ஸோ டிட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் டயர்ட்னஸ் ஆக மாட்டீங்க, போயிட்டே இருப்பீங்க. இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.